ஆமா முருத்து சாமியா முருத்து சாமி சம்போ சங்கரம் தெரியுது கோமம் மருகன் பாட்டுக்கு 10 தலை ராவணன் தாடி வந்து சொல்லிட்டு காமகாசன் நைட்டு அத்தோடு தாடி இப்ப பின்னாடி ஒண்ணு இல்ல பத்து பரம் 20 கையில் எங்க போயிட்டு நான் கையில் வெட்ட வேண்டும் சரி சாமி நீ கேட்ட பிரகாரம் நல்லா சொல்ல ரெடி எங்க பக்கத்துல அந்த ஆள் நீல கண்டானே என்னோடைய சிவனே போற்றி என்னோட இறைவா போற்றி இசா கைலினோதா எங்கி வரத்தை இந்த நேரம் என்ன? அதாவது கைலாயத்துக்கு செல்கிறான். ஆமா. இங்க தவத்தை செய்து விடுறான். யாரு? ராமேஸ்வரன் கைலாயம் போய் தவத்துக்கு போய் தவத்தை செய்கிறான். சரி. இது ஆமா. நல்ல சமயம். இது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்க பாத்து நமக்கு
மகதே. ஓ மாமோ ஏய், என்னடா சத்தம் வித்தியாசமா இருக்குது? அப்படிங்களா? ஏதோ ஒரு 3 பொண்ணு அளவுக்கு இருக்குதுங்க. நம்ம சத்து தாங்க. மாமலகு மலக்கு காட்டினா இங்க மாயமோகினி மாமலகு பூஜை பண்ண நேரத்துல ஆமா ஆமா சாமி. ஏமா டேய் ஜெய், இந்த இடம் சரியில்லை. இங்க போயிடலாம். ஜெய், டேய் ஒரு அழகானே மாமனுக்கு மாமன். ஜெய் சங்கரா. ஜெய். லங்காபுரி வேந்தன் வேந்தன் கடும் தவம் புரிந்தான். அவன் உண்மை. எப்படிப்பட்ட தவத்தை ஆமா 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 கலக்கம் நிறுத்தி. ஆமா. யாரடா? யாரு? யாரு? Hey!
இந்த பூஜையே நம்ம தவத்தை கெடுக்கிறார்கள். நான் இப்போ மந்திரம் போட போறேன். ஆமா, நான் சொல்றது அப்படியே சொல்றேன். ஆமா, சரியா? சரிங்க. ரெடியா? ரெடி. ஓ ஓ ஸ்ரீ கணபதி கணபதி ஜனமே வசமா நவசமவர்ணம் இந்த மந்திரம் எடுபடல. இப்போ இதுக்கு வேற வழி. சரி. ஸ்ரீ டாடா டாடா டேடி டேடி டோடோ டோடோ டங்கு 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 இதை நீ என்ன பண்ற? நேரா போற. சரி. வீட்டுல குழந்தை பிள்ளைங்களா? ஆமா இருக்குது. அத பீப்பே சொல்றா. பியா இல்ல. ரெண்டு. நீ என்ன பண்ற? ஒண்ணு பொண்ணாக்கல அது போட்டு நல்லா கலக்கணும். கலக்கனாக்கா? எத? இந்த விபூதி. அந்த குழந்தை உட்கார்ந்து. ஆமா. அந்த ஆயும் விபூதி போட்டு கலக்கி பொண்ணாக்கல. பொண்ணாக்கல. கலக்கி. என்ன பண்ற? அவளை கூப்பிட்டு. சரியா? சரி கொடுத்து அப்புறமா உன் நாட்கள் அவன் நாட்கள் சரி வச்சா அப்படி போயிடலாம். என்னடா செய்யற கண்ணே? போட்ட மந்திரம் வேலை செய்யுது. ஆனா கொஞ்சம் அந்த குழந்தை டீ மட்டும் இந்த இது மட்டும் வச்சு கொஞ்சம் பேருவா ஒண்ணு உட்காரு ஒண்ணு கேட்டா ஏமா சரியா கேள்வி ஏமா எது கேட்டா யார் நீங்க? எதற்காக என் தவத்தை கழித்து கொண்டிருக்கிறீங்க? ஐயோ டைம் உடனே அப்படி சின்னலாடி
இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏங்க இது வேணுமா இது வேணுமா? ஆமா ரெண்டில நீ ஒண்ண தொடுமா ஏய்யா இங்க வாங்க. ஏய்யா ஏய்யா கேரம் பேச்சு எடுத்து போட்டு அம்மா யாருப்பா மலை கைமா அவத்த கல்வி நான் இப்ப இருக்கிறது தவக்கோலம் இல்லனா என் முட்டைவாளை எடுத்து எடுத்து துண்டு துண்டா வெட்டி போடு. உண்மை நான் ஒண்ணுடா ஆ என்னமோ ஆ பார்த்த உடனே ஆ வேலை பார்க்குது என்ன நாலாயிரம் நானூத்தி நிறம துடிக்குது நிஜமா தலைவருக்கு கேவல் பார்க்க இருந்தாலும் சரி இவங்களுக்கு முத்துச்சாத்தான விட்டு இவங்க இருக்கிற இடம் தெரியாம ஓட்ட வேண்டும். சரியா? ஐயா தோளை பாரு சுவாமி என் தோளை பாரு. எங்களுக்கு தோல் அழக பாரு. என் தோல் அழகும் கால் அழகும் வாய் அழகு எப்படி சூப்பர். சாயங்காலம் தாத்த காலுக்கு பின்னி எப்படி தொட்டுவாங்க எனக்கு என்னமோ பண்ண ஆனா ஈசனை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். சரியா? ஆயுதத்தை எடுத்து என் ஒரு சிரசை வெட்டி இந்த ஆவதியிலே போடலாம் என்று பார்த்தால் இவங்க 3 பேரும் எனக்கு வீசிய காம வலைகள் ஆமா 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 என் கண்ணை மறைத்து மறைக்குது. என்ன செய்வது? உனக்கு ஏதாவது வழி தெரியுமா? எனக்கா அது ஒண்ணு இல்லை. இவங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஏய், வேணுமா? அண்ணே, உன்னை அதாவது உட்டு பார்க்கும்போது எங்க உள்ளமெல்லாம் வந்து அப்படி என்ன சொல்லுமா கல 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 அப்படியே சிரிச்சு ஒரு வாழலாம் ஆமா கண்ணே. அழகான மேடையில பாடலாம். அப்படிதான் கண்ணே.
நம்ம வந்திருக்கிறது ஆத்மலிங்கத்தை பெறுவதற்காக. லீவ் போடுங்களேன். 2 பேர் 2 நாள் லீவ் போடுங்களேன். ஆமா ஏன் இப்படியே பட்டது வந்துருங்களா? ஆமா ஆமா முன்ன நாளைக்கு வச்சுக்கலாம். நீங்க 2 பேர் லீவ் போடுங்களேன். எல்லா சமயமும் அப்படியே யோசிக்கிறேன். ஆத்மலிங்கத்தை வாங்க வேண்டும். அந்த ஆண்டவன் அனுகிரகத்தை நாம் பெற வேண்டும். சரியா? நினைக்கும் புத்தியை நீ கொடுக்கக்கூடிய யார் யாருக்கு என்னென்ன புத்திகள் எந்தெந்த நேரத்தில் மாற வேண்டும் என்பது உன்னுடைய திருவள்ளியாடல். நான் வேண்டுவது உண்மை கோரி உண்மை வந்திருப்பது விபரீதமான லேடிசிங்க. இவர்களால் என் தவமெல்லாம் கலைந்து போகுமா என்னவோ தெரியல. சரியில்லை. சரியா? அந்த நினைக்கும் புத்தி கொடுக்கும். மயிலே இறக போடணும் போடாது. ஒரு பெரிய மனிதனை பார்த்து அவங்களே ஒதுங்கி போயிடும். நல்லது நடக்குதுன்னா அந்த இடத்தை பார்த்து நாமளே தன்னை திருத்தி உண்மை விலைக்கு போடணும். நான் நீதியா சொல்லி இல்ல ஏண்டா மகனே ஒரு வார்த்தை. இறங்காத மனமும் இறங்குமோ என்னை பார்த்து நல்ல ஒரு வார்த்தை சொல்ல. பழமையிலான் புத்தி எத்தனை விதத்தினாலும் எதரது வந்தே சேரும். மற்றொரு சிங்கம் தன்னை ஒருமையில் கூட்டி சென்று உன்னை உற்றதோர் கிணத்தின் சாயல் காட்டிய போமை போல நீங்கெல்லாம் பண்றத பார்த்தா புத்தி இல்லாதவங்க. சரியா? புத்தி இல்லாதவங்களுக்கு புத்தியை புகட்டணும். கொல்லவர்கள் காரணமசுரை கொண்டு போட்டாலும் தோஷம் இல்லை. அப்படி நமது தவத்தை கலைக்க வந்த இந்த பாதுகைகளை பஞ்சு பண்டாக வாழ்த்துவதுதான் சரியாக. சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தா சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தா எவ்வாறமா இருக்கிறது. அதாவது நம்ம வந்து என்ன பண்ண இல்ல இவனுக்கு லேசா விட்டா பவன் அது எத்தனை சொன்னாலும்
இது என்னடா மயிறு இந்த வயசுல கேக்குது எல்லாம் எரிச்சு போச்சுங்க அத்தா இன்னும் மாப்பிள்ளை சேர்த்துறா பயிறு ஏடா அந்த ஆளுக்கு ஏதானே இருக்குமா இல்லையா அப்படின்னா அவர் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன குடும்ப கட்டுப்பாடு வச்சு வச்சுக்கிறாரு அதனால ரோசம் சூப்து நல்ல தம்பி அதனால முடியுமா உங்களுக்கு சும்மா காசு 10 ரூபா வேணா 5 ரூபா வேணா குடிமான் கேளு பாய் அப்படியா அது பாவத்துக்கு இடத்துல அப்படி எத்தனை சொன்னாலும் எத்தனை தத்துவம் பேசினாலும் எத்தனை வார்த்தைகள் பேசினாலும் அதை மகாஜா வேண்டாம் சொல்லி சொன்னாரு 1008 வார்த்தை சொன்னாலும் உங்களை ஒரு பாது மாநாடங்கள் வாட முடியாத சூழல மங்கைக்கு ஆமையாட மாலாட நூலாட மலையாட தெரியாத மனிதர்கள் மனாட போனாட வாங்கலும் புத்தமில்லாமாட புத்திரவத்தினாட நட்பு என்றால் நந்தி வாகனமான நாட்டிய பெண்களாட நாட்டிய பெண்களால் என்ன தெளிவா நடராஜனே மகாதேவ சம்போ சிவசங்கரா காலகண்ட திவ்யநேத்ரா ஈசா பக்தரே நான் கேட்கும் வரத்தை தருகிறேன் என்று எனக்கு சத்தியம் செய்து தர முடியுமா அப்படியா பக்தனே நீ என்ன கேட்டாலும் சரி நான் உனக்கு கொடுக்கிறேன் ஒரு சத்தியம் பண்ணுகிறேன் நீ என்ன கேட்டாலும் சரி நான் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சத்தியம் செய்யுமா என்ன கேட்டாலும் சரி அப்படியா உன் பக்கத்துல இருக்கிறது யாரு என் மனைவி சொல்லக்கூடிய உமா பார்வதி பார்வதி ஆமா பார்வதி வந்துட்டாரு கேட்டுட்டா கேட்டு ஓ வார்த்தை கேட்கிறேன் சரி 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 கேட்டு என்ன சொல்லிட்டாங்க சத்தியமாக நீ எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார் ஈசன் எதை கேட்டாலும் கண்டிப்பாக தருகிறேன் என்று சொல்லிவிட்டார் இந்த ஈசன் அதனால ஆமா பரமன் உடம்பிலே பாதி என்ன இருக்கிறது பரமன் உடம்பிலே அது என்ன இருக்குதுன்னா ஈஸ்வரி இருக்கிற பாதி அந்த ஈஸ்வரி வெளியே போய்விட்டால் சிவன் ஆமா மீதி பரமனின் பாதி ஈசன் அந்த ஈஸ்வரி வெளியே போய்விட்டால் சிவன் மீதி ஈசா பக்தனே நான் எதை போன அந்த பொம்மநாட்டி பார்த்த உடனே நமக்கு என்னென்னமோ இப்படி ஜனம் உருவாவாத ஈசா எனக்கு நான் எதை கேட்கவும் இல்லை நான் வாழப்பருவமாக இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு உன் உடம்பிலே பாதையாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பார்வதியை நான் கல்யாணம் கட்டிக்கிறேன் எனக்கு என் உடம்பிலும் பாதி பாகமாக பார்வதி வைத்திருக்கிறேன் நீ அது வேண்டாம் நீ என்ன கேட்டாலும் சரி தருகிறேன் நான் சத்தியம் கொடுத்திருக்கிறேன் அது மட்டும் வேண்டாம் எப்படி பேசுற பத்தியா ரொம்ப வித்தியாசமா தான் இருக்குது அவன் தான் பேசுவான் அந்த உலகம் பார்த்தா இன்னும் ஒரு வார்த்தை பேசுகிறான்
சொல்லலாம். ஆமா. ஏன்னா ஆ. நீ நல்ல மனுஷன். மனுஷன். என்ன மனுஷன்? நல்ல மனுஷன். 3 வேளை என்ன சாப்பிடுற? 3 வேளை டீ. ஏங்க, டீயா? காபி. காபி. காத்தால பீ. டீ. என்ன சாப்பிடுற? காத்தால டீ. காத்தால டீ. காபி. டீ. கஞ்சால நெய். காத்தால டீ. கஞ்சால நெய். நைட்ல நெய். காத்தால மறுபடியும் சொல்ல. காத்தால டீ. மத்தியானம் நெய். நைட்ல நீ. வித்தியாசமான சாப்பாடு சாப்பிடுறது. சரி, ஜாய், நம்ம நல்ல மனிதரை நம்ம போய் சொல்லலாம். போய் சொல்லலாம். நீ என்ன சொன்ன? வரத்தை கொடுத்த சத்தியம் செய்திருக்க. ஆமா. நான் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கன்னு சொல்லிட்டு இல்லையா? உண்மை. அந்த பார்வதி என் பின்னாடி அனுப்பிடு. பருதி வருடா சாமி என்ன பார்த்தா அவனுக்கு புரியலையா? பிடிக்கலையா? ஏண்டி வாடி வா. சாமி நான் கொடுத்த வேண்டியவருக்கு மாற்ற முடியாது. நான் கொடுத்த வரத்தை இதுவரைக்கும் ஒருவருக்கு மாற்ற முடியாது.